இருக்கு சார். வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கீங்க, பயமா இருக்கு. வடிவில் காமெடியில் பாட்டு மாதிரி. ரைட், ஓகே. உற்சாகமான மாலை வணக்கம். ஓகே, நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கேன். உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த இடத்துல அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்தும் பொழுது ரிட்டையர்மெண்ட்னாரு இல்லை, இப்போதான் அசுர வேகத்தில் டிசி லீடர்ஸ் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு கிடைச்ச அத்தனை நல்வாக்கையும் எங்க கூட வந்து அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அசுர வேக சர்வீஸாக நீங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அது உண்மை உங்களுக்கு புரியும். அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்னுடைய பேர் கே. ரங்கநாதன், திருச்சி மாவட்டம். அதுக்கு பக்கத்தில் கல்லணை, பக்கத்தில் சின்ன கிராமம் திருப்பால்துறை. மேக்சிமம் இங்கே பேசுகிறவங்க எல்லாருமே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். 100க்கு 100% கிராமத்துக்காரங்க தான் பேசியிருப்பாங்க. ராஜகப்பட்டி அக்கா பட்டி சொன்னாங்க. இந்த மாதிரி கிராமப்புறங்கிறது தான் வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா மேக்சிமம் நல்லா நிறைய திரைப்படங்களை சொல்கிற மாதிரி கிராமத்துக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் சாதிக்கணும் அப்படின்னு வேகமும் வெறியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் நிறைய அசிங்கப்பட்டிருப்பாங்க. ஹலோ, உண்மைதானே? அப்போ எனக்கு புரிஞ்சுக்கல. அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய அசிங்கப்பட்டிருப்பாங்க, அவமானப்பட்டிருப்பாங்க, துக்கப்பட்டிருப்பாங்க, பேரப்பட்டிருப்பாங்க. மாதிரி அந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் நிராகரிப்பு நடந்திருக்கும். அந்த நிராகரிப்புனால தான் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி நமக்குள்ள வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பு ரொம்ப வித்தியாசமான வாய்ப்புங்க. ரொம்ப வித்தியாசமான வாய்ப்பு. இங்கே எவ்வளோ புதிய நபர்கள் வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் இந்த வாய்ப்பை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். சும்மா கூச்சப்படாமல் தூங்க, கேள்விலாம் கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு பெரியலாம் கிடையாது. ஒருவரை பார்த்து ஃபோட்டோ பார்த்து நீ நான் கோபிநாத் நினச்சிக்காதீங்க, சரிங்களா? மைலேஜ் ரைட், ஓகே, சூப்பர். நிறைய பேருக்கு வந்திருக்கீங்க. இந்த வாய்ப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணி வந்தவங்களும் இந்த இடத்துல இருப்பீங்க. இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப வித்தியாசமான வாய்ப்பு. ஏன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பை நம்ம தேடி தான் போவோம். கரெக்டா? ஒரு சம்பளத்துக்கோ இல்லை வெளி நாட்டுக்கோ இல்லை வெளி மாவட்டத்துக்கோ மாநிலத்துக்கோ நம்ம என்ன பண்ணோம்னா வாய்ப்பை தேடி தான் போவோம். கரெக்டா? ஆனா இந்த வாய்ப்பு மட்டும் நம்மளை தேடி வந்திருக்கும். கரெக்டா? எக்ஸாம்பிள், நீங்க வந்திருக்கக்கூடிய புதிய உறவுகளை கூட உங்க நண்பரோ உங்க உறவு என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இடத்துக்கு உங்களை வீடு தேடி வந்து நிறைய போன் போட்டு நீங்க அதை எடுக்காம நீங்க அவாய்ட் பண்ணி வீட்டிலே உட்காந்து உங்களை தொந்தரவு பண்ணி கூட உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். உங்களை வாய்ப்பை தேடி வந்திருக்கலாம். உண்மைதானே? இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே என்ன இருக்கும், நம்மளை தேடி தான் வந்திருக்கும். நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கண்டிப்பா அது இல்லை. வாய்ப்பு வந்து நம்மளை தேடி வரல. ஏன்னா நம்முடைய குருநாதர் சொல்லுவாங்க, இன்னைக்கு கம்பெனியுடைய ஜிடிசி பிளாட்டினம் திருமூர் சார் சொல்லுவாங்க, மைலேஜருடைய வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமும் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிற ஒரு நபருக்கு மட்டும்தான் மை லைஃப் ஸ்டைல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். வந்திருக்க புதிய நபரும் வாய்ப்பு எடுத்துக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டரும் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், வாய்ப்பு எல்லாருக்கும் இங்க வந்துடாது. இங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இதே மைலேஜ் மீட்டிங், நிறைய குரூப்போட மீட்டிங் நிறைய நடந்துட்டு இருக்கு. 5 மீட்டிங் 10 மீட்டிங் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா இந்த அரங்கத்துல ஒரு 150க்கு மேற்பட்ட நிகழ்வு, ஒரு 200க்கு நிகழ்வு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த உட்கார்ந்து இருக்கோம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த வாய்ப்பு யாருக்கு சார் கிடைக்கும் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கை எப்படியாவது மாற்றணும், வாழ்க்கையில சாதிக்கணும், வாழ்க்கையுடைய எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாதாரண இருக்கக்கூடிய வாழ்க்கைய ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு கொண்டுட்டு போக நினைக்கக்கூடிய தேடுதல் உள்ள மனிதர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில இங்க எடுத்துக்கக்கூடிய ஹோல் மைலேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கங்க. நம்ம எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு தேடி வந்திருக்கும். கமலக்கண்ணன் சொன்ன மாதிரி நண்பர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா, 21 வருஷம் ஏதோ ஒரு கம்பெனியில நாயா பேயா எவனுக்கோ ஒருத்தனுக்கு உழைச்சு கொடுத்துட்டு இருந்துட்டு என் வாழ்க்கையில வேற ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சாதனை செய்யணும் அப்படின்னு அந்த தேடுதல் இருந்ததுனால மட்டும்தான் அவர் நண்பர் கால் பண்ணார். அப்ப வாய்ப்பு அவரை தேடி வரல, அவர் தேடிக்கிட்டு இருந்ததுனால மைலேஜ் வாய்ப்பு தேடி வந்து நம்ம எல்லாருமே கடவுளுடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான். வாய்ப்பு நம்மளை தேடி வரல, வாழ்க்கையில நிறைய வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்ததுனால மைலேஜ் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையா? புதிய நபர்கள் உண்மையா போய்ங்களா? வாழ்க்கையில யாரோ கை தூக்குங்க, புதிய நபர் அக்கா உண்மையா இல்லைங்களா?
உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்ததுனால மட்டும்தான் உங்க நண்பர், உங்க உறவினர் இந்த இடத்துக்கு உங்க அழைச்சு வந்திருக்காங்க அப்படின்னா சத்திய உண்மை. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இன்னொன்னு, எல்லாம் அழகா சூப்பரா பேசினாங்க. எனக்கு தான் கொஞ்சம் என்னன்னா, ஒவ்வொரு பாயிண்டா எந்த பாயிண்ட பேசுவோமா, இந்த பாயிண்ட் எல்லா பாயிண்டையும் பேசுறாங்க. ஏன்னா எல்லாம் எக்கோ சேம்பர் இல்லையா, எல்லாம் தர்மசாலி இல்லையா, அதனால எல்லாமே நான் நினைச்சத கமலக்கண்ணன் பேசிட்டாரு, லியோ பேசிட்டாப்ல, கோபி பேசிட்டாப்ல. சரி ரைட் ஓகே, நம்மளோட எக்கோ சேம்பர் என்டிஸ் தானே, நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்னால பேசுவோம். ஏன் சொல்றேன்னா, இந்த வாய்ப்பு எல்லாரும் அழகா பேசினாங்களா? நான் பேசுற எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட்டா தான் இருக்கும். ஏன்னா இந்த வாய்ப்பு ரொம்ப 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 உலகத்துல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு எளிமையான வியாபார வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சத்திய உண்மை மைலேஸ்வர் வாய்ப்பு மட்டும்தான். உலகத்துல எளிமையான வியாபார வாய்ப்பு. ஏன்னா ஒரு வியாபாரம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பயமா இருக்கும். கரெக்டா? ஒரு வியாபாரம் அப்படின்னா என்ன இருக்கும்? பயமா இருக்கும். ஏன்? பெரிய முதலீடு செய்யணும். கரெக்டா? பெரிய முதலீடு செய்யணும். நீங்க பண முதலீடுக்கு முன்னாடி போட்டி என்ன பண்ண முடியாது, தொழில் பண்ண முடியாது. ஆனா நீ யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யக்கூடிய பழக்க வழக்கத்தை வச்சே தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பிசினஸா பண்ண போறோம். எக்ஸாம்பிள் என்ன பழக்கம் அப்படின்னா, இங்க இருக்க நம்ம எல்லாருமே பொருள் வாங்காத நபர் யாரா இருப்போமா? பொருள் வாங்காத நபர் நம்ம யாரா இருப்போமா? கண்டிப்பா இல்லை. தாய் வயிற்றுல கருதரிச்ச நாளில இருந்து உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பிராண்டுக்கு, ஏதோ ஒரு பொருளுக்கு நம்ம வாடிக்கையாளர். உண்மையா? இந்த நாளில் 70 வயசு உள்ள நபர் இருக்கீங்க, 50 வயசு உள்ள நபர் இருக்கீங்க. ஓகே, நீங்க 50 வருஷமா உங்க குடும்ப தேவைக்காக உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ பக்கத்துல மளிகை கடையிலயோ பொருள் வாங்கியிருப்போம். எக்ஸாம்பிள் மாசம் ஒரு 5000 ரூபாய், 50 வருஷம் நீங்க கணக்கு போட்டுக்கோங்க, பல லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோம். ஏதாவது நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சதா? பக்கத்துல இருக்க மளிகை ஸ்டோர்ல 50 வருஷமா உங்கள்கிட்ட பொருள் வாங்கியிருக்கேங்க, இத்தனை லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு டர்ன் ஓவர் கொடுத்துருக்கேன், எனக்கு சம் பர்சன்டேஜ் கமிஷன் கொடுங்க, கொடுப்பாரா? அழிய சொல்ற மாதிரி வெளியே போனா ஐயக்காசுங்களா அப்படிங்கிற மாதிரி வெளியே போக சொல்லிடுவார். உண்மையா போய்ங்களா? அப்ப 50 வருஷமா நம்ம பொருளை வாங்கிட்டு இருக்கோம், ரெக்கமெண்டேஷனும் பண்ணியிருக்கோம். உண்மையா போய்ங்களா? இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணாத ஆள் இருக்கீங்களா? பரிந்துரை செய்யாத ஆள்? திண்டுக்கல்ல நல்ல ஹோட்டல் எதுங்க? ஹலோ, நல்ல ஹோட்டல் தலப்பாக்கட்டி பிரியாணி. உண்மையா போய்ங்களா? இந்த தலப்பாக்கட்டி பிரியாணிய ஓனர் செஞ்ச விளம்பரத்தை விட நம்ம அதிகமா பண்ணியிருப்போம். உண்மையா போய்ங்களா? நல்ல ஜவுளி கடை எதுங்க? நல்ல ஜவுளி கடை பார்வதியும் தேனியானந்த ஓனரும் செஞ்ச விளம்பரத்தை விட நம்ம செஞ்ச விளம்பரம் தான் அதிகம். 200 ரூபாய்க்கு சேவையை எடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்கார அக்கா கவிதா காட்ட 2000 ரூபாய்க்கு எடுத்து பீத்து இருக்கு. உண்மையா போய்ங்களா? அது ஒரு 10 பேர்கிட்ட சொல்றேன்னா நைட் அக்காவுக்கு சோறு இறங்காது, சோறு இறங்காது. உண்மையா போய்ங்களா? இந்த மாதிரி பர்ச்சேஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு அது மாதிரி நகைக்கடை 2 கிராமுக்கு ஒரு ஜிமிக்கி கம்பெனி எடுத்து போட்டு காலமாடு மாதிரி 10 பேர்கிட்ட இப்படி ஆட்டுறனா தூக்கம் வராது. ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை நம்ம நண்பர்களுக்கும் நம்ம உறவினர்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் வருஷம் உள்ள. நல்ல ஸ்கூல், நல்ல காலேஜ், நல்ல தியேட்டர், எக்ஸெட்ரா இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் வெளியே பண்றதுனால நமக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. உண்மையா பொய்யா? நான் பார்வதி கடையை தாங்க ரெக்கமெண்ட் பண்ணேன். என்னுடைய பிரதர் வந்து இந்த ஜவுளி ஒரு 1 லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கு எடுத்திருக்காரு, எனக்கு ஒரு கட்சி கொடுங்க, கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணதுக்கு ஆதாரம் இல்லை. உண்மையா பொய்யா? ரெக்கமெண்டேஷன் பண்ணதுக்கு ஆதாரம் இல்லை. அதே வேலையை தாங்க மை லைஃப் ஸ்டைல்ல பண்ண போறோம். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு நபர், ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில 100 ரூபாய் பணம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அதுல 80 ரூபாய் தன்னுடைய ஹெல்த்துக்காகவும் தன்னுடைய உணவுக்காகவும் செலவு பண்றாரு. எஸ் ஆர் நோ? இன்னும் உங்களுக்கு தெரியாத பெரிய அபரிதமான விஷயம் நான் பேசல, நடைமுறை வாழ்க்கையில உள்ளதான் பேசுறேன். அப்போ ஒரு 100 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 8,000 ரூபாய் செலவு பண்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, மனிதர்களுடைய மக்களுடைய செலவை யாரு வருமானமா மாத்துறாங்க? ஹலோ, சொல்லுங்க. சம்பாதிக்கக்கூடிய 10,000 ரூபாய் பணத்துல 8,000 ரூபாய் செலவு பண்றோம். இந்த 8,000 ரூபாய் நம்மளுடைய செலவுல யாரு சம்பாதிக்கிறா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே பொருள் வாங்குறோம். எஸ் ஆர் நோ? எல்லாருமே விளம்பரத்துல வரக்கூடிய பொருளை தான் வாங்கிட்டு இருக்கோம். கமலக்கண்ணன் சார் இங்க நம்ம நண்பர் இங்க பிளான் கொடுத்திருப்பாரு. என்ன கொடுத்திருப்பாரு? பிளான் கொடுத்திருப்பாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, மனிதர்கள் செய்யக்கூடிய செலவை யார் வருமானமா மாத்திரா அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விளம்பரதாரர்களும் இன்டர்மீடியட்டும் தான் பணமா மாத்துறாங்க.
பூஸ்ட் விளம்பரத்துக்கு உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சு கபில் தேவ் வந்திருப்பார் அவருடைய ஃபீல்டுல. நான் பூஸ்ட் குடிச்சதுனால தான் 6 அடிச்சேன்னு சொன்னாரு. அந்த கபில் தேவ் சாருக்கு போயிருக்கும் ஒரு 500 கோடி ரூபாய் போயிருக்கும். அடுத்தது சச்சின் வந்தாரு. அடுத்தது கௌதம் கம்பீர் வந்தாரு. அப்புறம் விராட் கோலி வந்தாரு. எக்ஸெட்ரா. இப்ப ஃபீல்ட்ல யார் ட்ரெண்டிங்ல இருக்காரோ நம்ம கிரிக்கெட் பார்க்கறது கிடையாது. இன்னைக்காவது அவங்க உண்மையா போய்க்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபெமிலியர் ஃபிகரை வச்சு ஒரு பொருளை அறிமுகப்படுத்தி அந்த பொருளை அறிமுகப்படுத்தக்கூடிய பொருளை அவர் பயன்படுத்த மாட்டாருங்க. அவர் ஒன்லி ரெக்கமெண்ட் மட்டும்தான் பண்ணுவாரு. அந்த பொருளுடைய அம்பாசிடர் மட்டும்தான் இருப்பாரு. இன்னைக்கு மூளை செலவை செஞ்சு மனிதர்களை பயன்படுத்த வச்சு மனிதர்களுடைய செலவு மூலியமா சம்பாதிக்கக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபெமிலியர் ஃபிகர்ஸ் நடிகர்களும் விளையாட்டுத்துறை வீரர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் ஆர் நோ? உலகத்துல வெற்றியாளர்கள் எல்லாருமே வித்தியாசமா தான் யோசிப்பாங்க. ஏன்னா நம்ம உலகத்துல இன்னைக்கு வித்தியாசமா யோசிச்ச ஒரு மனிதர் தான். மனிதர்கள் செய்யக்கூடிய செலவையே மனிதர்களுக்கு மக்களுக்கு வருமானமா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இன்னைக்கு கோபிநாத் சொன்ன மாதிரி டைரக்ட் செல் இண்டஸ்ட்ரி, நேரடி வியாபாரத்துறை. நேரடி வியாபாரத்துறை. ஏன்னா இந்த நேரடி வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே விளம்பரத்துல வரவே வராது. ஆனா எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட். மைனஸில் கம்பெனி ப்ராடக்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட். எதுவுமே விளம்பரத்துல வரவே வராது. ஏன் சார்? இன்னைக்கு நம்மளுடைய மைனஸுடைய ப்ராடக்ட் சாப்பிட்டு நிறைய பேருக்கு குழந்தை 16 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கூட நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன இருக்கு, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. 10 வருஷமா டேட்டா ஆகாத அன்பு சகோதரிகளுக்கு நம்ம பொருள் உமன் கம்பெனி சாப்பிட்டு என்ன இருக்கு, ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஏன் சார் விளம்பரத்துக்கு கொடுக்க வேண்டியதாங்க? விளம்பரத்துக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா விளம்பரத்துக்கு கொடுத்தா நயன்தாராவுக்கும் ஜோதிகாவுக்கும் 50,000 கோடி கொடுக்கணும். அந்த 50,000 கோடியையும் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அக்கா ஜோதிகாவும் அக்கா ஸ்ரீகாவுக்கும் என்ன பண்றாங்க, மைக்ரோசாஃப்ட் கம்பெனி பிரிச்சு கொடுக்குற வேலையை தான் ஒரு அற்புதமான சிஸ்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க இன்டர்மீடியேட்டுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் போகக்கூடிய பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை இங்க மறுசுழற்சி மூலியமா மக்களுடைய பணத்தை திரும்ப மக்களுக்கே கோடிக்கணக்கான பணத்தை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, அதுவும் மைக்ரோசாஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கக்கூடிய the one and only company நம்ம கம்பெனி மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. நிறைய பேர் பேசுறாங்க ஆள் பிடிக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வந்த புதிய நபர்களுக்கு சார் அக்கா மைண்ட் வாய்ஸ் சார் நீங்க சொன்னீங்க 55,000 சார், நான் ஒரு 2 லட்சம் கூட தரேன். எக்ஸாம்பிள் 2 லட்சம் கூட தரேன். ஆனா இந்த போய் யார்கிட்டயா சொல்றது தான் சார் எனக்கு ரொம்ப அச்சமா இருக்கேன். இது அவங்களுக்கு இல்ல, அக்கா புதுசா வந்திருக்காங்க. இங்க எடுத்துக்கக்கூடிய புதிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். இங்க யார் இருக்கலாம், ஒருத்தர் போய் சொல்றது கிராமத்தை பாச சொல்லணும்னா யாருக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு யாருக்கும் அச்சமா இருக்கு. ப்ளீஸ் கை தூக்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆள் பிடிக்கிறதுல யாருக்கு சிரமம் இருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் கை தூக்கலாம். எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்க. எங்க உங்களுக்கு பதில் கொடுக்க போறாங்க, பதில் வேணும்னா கை தூக்கலாம். ஆள் பிடிக்கிறதுல எனக்கு கஷ்டமா இருக்கு சார். நான் நிறைய நண்பர்கள்ட்ட என்ன பண்றேன், போய் பேசுறேன், எனக்கு அச்சமா இருக்கு, கூச்சமா இருக்கு, என்னை கேள்விலாம் பண்றாங்க. ரைட், அச்சமா இருக்கு, ஓகே. நான் இந்த பிசினஸ் எடுக்கும் பொழுது எப்ப எடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய கல்லூரி திருச்சி பிசிபர் காலேஜில் கல்லூரி 2ஆம் ஆண்டு 2ல் தான் எடுத்தேன். 21 வயசு. காலேஜ் பசங்களுக்கு சொல்லவா வேணும், கிண்டல் பண்றதுக்கு சொல்லவா வேணும், வச்சு செஞ்சாங்க. எவ்வளவு கேள்வி கிண்டல் பண்ண முடியுமோ அவ்வளவு கேள்வி கிண்டல் பண்ணாங்க. இன்னும் தவறான வார்த்தைகளை சொன்னாங்க, இந்த மேடையில் சொல்ல முடியாது. நிறைய சொன்னாங்க, கேள்வி கிண்டல் நக்கல் நையாண்டி எல்லாமே வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, 21 வயசுல என்னுடைய கல்லூரி நண்பர்கள் கேள்வி கிண்டல் பண்ணாங்க. அம்மா பிசினஸ் வேணான்னு சொல்றாங்க, வீட்டுக்கு ஒரே பிள்ளை, சொகுசா வாழ்ந்த பையன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சோறு போடுறேங்கிறாங்க. அடுத்தது உறவினர் மத்தியில பேசும்பொழுது, நான் பார்த்து வளர்ந்தவன், நீ சொன்னா எனக்கு இப்படி கேட்க முடியும், என்ன விட உனக்கு அதிகமா தெரியுமா? இது எல்லாமே பிகினிங்ல எனக்கு என்ன இருந்தது. ஏன்னா நீங்க எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, வந்திருக்கக்கூடிய புதிய நபரும் சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. எந்த விஷயம் நல்ல விஷயத்தை எடுத்தா மக்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் வரவேற்பு வராது, எதிர்ப்பு தான் வரும். இந்த யதார்த்தத்தை என்னுடைய அன்பு டிஸ்ட்ரிபியூட்டரும் இந்த வாய்ப்பை எடுக்க போற நபர்களை நீங்க புரிஞ்சுக்கணும். உண்மையா பொய்யா? நல்ல விஷயத்தை நீங்க கொண்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிராகரிப்பு தான் வரும். வாங்கன்னு நம்ப மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, எந்த காலேஜ்ல கேள்வி கிண்டலுக்கு மத்தியில இருந்தனோ அப்ப நான் விட்டுட்டு போயிருந்தேன்னா எங்க அம்மா கூட காய்கறி வியாபாரம் செய்ய போயிருப்பேன். ஆக்சுவலா சொல்ல மறந்துட்டேன். அம்மா காய்கறி வியாபாரம் இப்ப பண்ணல, பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா கூட காய்கறி வியாபாரத்துக்கு போயிருப்பேன். மார்ச் 19 இந்த மாசம்
ஒரு ஒரு 4 days பிஃபோர் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் மார்ச் 1ஆம் தேதி ஒரு ஃபோன் வந்தது. என்னுடைய கல்லூரி என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் ஹேனா மேம் கால் பண்ணாங்க. ரெங்கநாதன் உன்னுடைய ஸ்டேட்டஸை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ நிறைய வளர்ந்துருக்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நீ நம்ம காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா நீ வரணும் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்றாங்க. அதே காலேஜில் அறிவியல் ஸ்டூடெண்ட் நான். என்னங்க அறிவியல் ஸ்டூடெண்ட் எங்ககிட்ட சொல்லல. அறிவியல் என்னங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணல. ஆமா அதுதான் விஷயம். அது பண்ணி என்ன பண்ணாட்டி என்ன காலேஜ் கால் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் பிகாம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 250 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய பிசினஸோட ஜேர்னியை பத்தியும் பிளஸ் மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்னாங்க. எவ்வளோ நேரம் பேசணும் மேடம்? நமக்கு பேசுற விடிய பேசுவோம், ஒரு 30 மினிட் நீ பேசணும் ரங்கநாதன் அப்படின்னாங்க. ஸோ கொடுத்தாச்சு. மார்ச் 19 என்னுடைய காரில் அழைப்பதில் வச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க, எந்த காலேஜில் கேலி கிண்டல் பட்டு அவமானப்பட்டனோ அன்னைக்கு முடிவெடுத்தேன். இதே காலேஜில் மைலேஜ் மூலியமா அச்சீவ் பண்ணி இதே கேட்டு வழியா என் கார்ல சிறப்பு விருந்தினரா வருவேன்னு கேலி கிண்டல் என்னைக்கு பட்டனோ அன்னைக்கு நினைச்ச மார்ச் 19ஆம் தேதி 250 நபர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஸ்பீச் கொடுத்துட்டு வந்திருக்கேன். உட்கார்ந்திருக்கீங்க நண்பர்களே, அண்ணன்களே, தம்பிகளே, புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் தான், உங்களுக்கும் கேலி கிண்டல் வரும். இது யதார்த்தம். உங்க சொந்தக்காரங்க பண்ணுவாங்க. ஏன் தொட்டு தாலி கட்டின அன்பு மனைவி பண்ணுவாங்க, கட்டின கணவர் பண்ணுவாரு, அம்மா அப்பா பண்ணுவாங்க, குழந்தைங்க பண்ணுவாங்க. எதுக்குமே தலை சாய்க்காதீங்க. உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் சொன்னா பிடிக்காது, ஏதோ எடுத்துக்கங்க. எத்தனை கேலி கிண்டல் வந்தாலும் நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு சண்டையா இருக்கக்கூடாது, உங்க அச்சீவ்மெண்டா இருக்கும். உங்க அச்சீவ்மெண்டா இருக்கும். டிசி, உங்க இன்கம், டிடிசி, உங்க ரேங்க் அச்சீவ்மெண்டா காமிக்கணும். புரியுதா? புரியுங்களா? ஏன் சொல்றேன்னா, நான் சொன்ன மாதிரி இது ஆள் பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் கைது பண்ணீங்க. முடிச்சுக்கிறேன், 2 நிமிஷம் முடிச்சிடறேன். ஓகே, இந்த பிசினஸ் ஆள் பிடிக்கிற பிசினஸ் தான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. உங்க நண்பரும் இந்த இடத்துல உங்களை பிடிச்சவங்க தான் உட்கார வச்சிருக்காரு. இது ஆள் பிடிக்கிற பிசினஸா இல்லையா? ஆள் பிடிக்கிற பிசினஸா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆள் பிடிக்கிறது தவறு இல்லைங்க. நம்ம வறுமைக்காக யாருக்கு ஆள் பிடிக்கிறது தான் தவறு. நீங்க ஆள் பிடிக்கிறது தவறு இல்லை, உங்க வறுமைக்காக கடனுக்காக காலை பிடிக்கிறது தான் தவறு. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ரிலையன்ஸ் அம்பானி ஆள் பிடிக்கிற வேலை செய்யறாரா? எந்த வேலை பண்றாரு? இன்னைக்கு உலக நம்பர் 1 பணக்காரர் ரத்தன் டாடா ஆள் தானே பிடிக்கிறாரு. உலக நம்பர் 1 பணக்காரர் ரிலையன்ஸ் அம்பானி ஆள் தானே பிடிக்கிறாரு. அதானி குரூப் ஆள் தானே பிடிக்கிறாங்க. சக்தி மசாலா ஆள் தானே பிடிக்கிறாங்க. தேனி ஆனந்தம் ஆள் தானே பிடிக்கிறாங்க. பார்வதி ஆள் தானே பிடிக்கிறாங்க. ஹலோ, ஜோய் ஆல்காஸ் ஆள் தானே பிடிக்கிறாங்க. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ஆள் தானே பிடிக்கிறாங்க. எஸ் ஆர் நோ? உண்மைதானே? அரசியல்வாதி ஆள் தானே பிடிக்கிறாங்க. விளையாட்டுத்துறை வீரர்கள் ஆள் தானே பிடிக்கிறாங்க. உண்மையா போய்ங்களா? இன்னைக்கு நடிகைகள் ஆள் தானே பிடிக்கிறாங்க. ஏன்னா யாரெல்லாம் ஆள் பிடிச்சாங்களோ அவங்க எல்லாருமே கோடீஸ்வரனா இருக்காங்க. அப்ப நம்ம எல்லாரும் ஆள் பிடிக்க தான் போறோம். நம்மளும் ஒரு நாள் கோடீஸ்வரனா மாறதான் போறோம். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. எக்ஸாம்பிள், வெளித்துறையில ஆள பிடிக்கிறவங்களுக்கும் மைலேஜ்ல ஆள பிடிக்கிறவங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, வெளித்துறையில ஆள பிடிச்சவங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்க, பிடிப்பட்டவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஜோய் ஆலுகாஸ்ல பல லட்சம் பேர் எம்ப்ளாயி இருக்காங்க. ஜோய் ஆலுகாஸ் பல பிரான்ச் ஓபன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயி 50,000 சம்பளத்துக்கு அப்படியே தான் இருக்காரு. எஸ்ஆர்னோ என்னுடைய குருநாதர் திரு சரவணன் என்னைய கல்லூரியில் அப்படியே அமுக்குனாரு. என்னைய பிடிச்சாரு. 36 மாசம் 3 வருஷம் இந்த பிசினஸ் நீ பண்ணு, தெளிவா பண்ணுனாரு. லியோன்ரா சொன்ன மாதிரி அந்த கனவு, அந்த கடமை, அந்த கடன், இந்த 3 விஷயத்தை நீ ஃபுல்ஃபில் ஆக முடியும்னாரு. ஹலோ, 3 வருஷம் அக்ரிமெண்ட் போறாரு. என்ன சார் 3 வருஷம்? என் வாழ்க்கை முழுவதும் கூட நிக்கிறேன் சார், இந்த 3 கம்ப்ளீட் பண்ணுங்க சார் அப்படின்னு. 3 வருஷம் அவர் கூட நின்னங்க. மனோஜ் பேசிட்டு போனார். 29, என் வயசு 30. ஆழமா இருக்குன்னு வயசு போட்டாதீங்க. டேட் ஆஃப் பர்த் 10/1/93 டேட் ஆஃப் பர்த். 10/1/93 டேட் ஆஃப் பர்த். ஆதார் கார்டு காமிக்க முடியும். 30 வயசுக்குள்ள இன்கம் ரீதியா நான் ஃப்ரீ ஆயிட்டேன். வறுமைக்கான
கடன் இருக்கு, 30 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ஏற்பட்ட கடன் இருக்கு. புரியுதுங்களா? வறுமைக்கான கடன் கிடையாது. புரியுதுங்களா? கனவு. இன்னைக்கு மாசத்துல 31 நாள் 30 நாள் எங்க போனாலும் அது உட்கார்றதுக்காக 7 பேர் இருக்காரு. ஆனா நம்ம இருக்காரு சிங்கிள் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக கார்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? என்னுடைய கனவு இன்னைக்கு பெருசாகிட்டு இருக்கேன். சொந்த ஊர்ல கிராமத்துல ஓட்டுநர் வீட்டுல தான் இருந்தேன். இன்னைக்கு வீடு கட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் பயன்படுத்தக்கூடிய பொருள் போன், பெரிய பெரிய பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆப்பிள் ஐபோன் 90,000 ரூபாய் போன் பயன்படுத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறி இருக்கு. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு பொருளும் யூனிக்கா இன்னைக்கு பிசினஸ் மாறி இருக்கும். அது மாதிரி கடமை. என் பையன் ஸ்கூல்ல கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இருக்கிறது கிராமம், கொஞ்சம் ஸ்ரீரங்கத்துல வந்து பையனுடைய படிப்புக்காக மாறி இருக்கேன். அம்மா அப்பா குடும்பம் என்ன தேவையோ அத்தனை கடமைகளையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்க லைஃப்ல இந்த 3ஐயும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நபரா நீங்க இருந்தீங்கன்னா மை லைஃப் ஸ்டைல் வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா தேவை. கண்டிப்பா தேவை. அது எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன் சொல்றேன்னா, நான் சொன்னேன் வெளித்துறையில ஆளை பிடிக்கிறவங்களுக்கு வித்தியாசம். அங்க பிடிச்சவங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்க, பிடிப்பட்டவங்க அப்படிதான் இருப்பாங்க. மை லைஃப் ஸ்டைல்ல என்னைய பிடிச்ச சரவணன் சாரும் இந்த பிசினஸ்ல இன்னைக்கு கான்டினென்டல் டீம் கோஆர்டினேட்டரா மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. பிடிப்பட்ட ரங்கநாதரும் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு நேஷனல் டீம் கோஆர்டினேட்டரா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தப்பா சரியா? சரி. மை லைஃப் ஸ்டைல். ஹலோ சரிதானே? ஆல்ரெடி கிளம்புவோமா? எக்ஸாம்பிள் நான் தெளிவா சொல்லிட்டேன். ஆள் பிடிச்சவங்க யாரோ கோடீஸ்வரன் சொல்லிட்டேன். நீங்களும் ஆள் பிடிக்க தயாரா இருங்க. நம்ம பிடிச்சவங்க எல்லாரையும் கோடீஸ்வரனா லட்சாதிபதியா மாத்துவோம். நம்மளும் கோடீஸ்வரனா மாத்துவோம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ.